ஹாய்ங்க. நாங்கள் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாங்கிற இடத்துல இருக்கோம். வெல்கம் டு த ஹிருதயேஷ் கிங் ஆஃப் ஹார்ட். இது எங்களோட பேக்யார்டுங்க. ஒரு நாள் நாங்கள் பேக்யார்டில் நாங்கள் இன்னும் பேக்யார்டு பண்ணலை ஆக்சுவலி. இப்போ தான் ஹோம் வாங்கிட்டு மூவ் ஆகிட்டு வந்திருக்கோம். ஸோ பேக்யார்டு இன்னும் பண்ணலை. எங்கள் வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு நியூ கெஸ்ட் பேக்யார்டில் பார்த்தான் என் பையன். ஸோ பார்த்ததும் அது யாருன்னு பார்த்தா ஒரு கேட் இருந்தது. ஓகேவா? எங்களையே ரொம்ப பாவமாக பார்த்துட்ருந்தது. எங்களோட கிச்சன்லேருந்து பார்த்தா எங்கள் பேக்யார்டு தெரியும். சரின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் பால் கொடுத்தேன். அது குடிச்சிட்டு அழகாக குடிச்சிட்டு என்னை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி அதே டைமில் பார்க்குறேன். ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ வித் ஹர் கிட்ஸ். என்னை பார்த்ததும் எந்திரிச்சு அந்த பால் கப்பை எட்டி பார்த்து, பால் வேணும் அப்படிங்கிற மாரி கேட்ட மாரி இருந்தது. அம்மானா பர்ஃபெக்ட் அம்மா தான் ஆக்சுவலி. எந்த அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, அம்மாவோட ஃபீல் சேமுங்கிற மாரி இருந்தது. எப்படி அவங்க கிட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இங்கே வந்தால் எனக்கு பால் கிடைக்குங்கிற மாரியே எனக்கு பார்த்த மாரி இருந்தது. பாருங்களேன், இன்னும் எவ்வளோ அழகாக என்னை பார்க்குதுன்ட்டு. அதுக்கு அம்மாவுக்கு 4 கிட்ஸ் இருக்குது. அந்த 4 கிட்டன்ஸுமே கூட்டிகிட்டு வந்திருந்தது. அது கொஞ்சோண்டு பால் வச்ச உடனே அது அவ்வளோ அழகாக பிடிச்சது. ஆக்சுவலி நான் பெட்ஸ் லவ்வரெல்லாம் இல்லைங்க. பட் அது பார்த்தோன்னே எனக்கு புரியாத ஒரு சந்தோஷம்னு சொல்ல. என் பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது என்ன பண்ணணும், இது எப்படி பார்த்துக்கணுன்னு கூட தெரியாது. ஆக்சுவலி அமெரிக்காவில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்படி நம்ம ஊர் மாதிரி வச்சிருக்க முடியாதுங்க. கேட்டையோ இல்லை டாக்ஸையோ நாங்கள் ஒரு பெர்மிஷன் இல்லாமல் வச்சுருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஆனால் இது இது என்ன யாரோட கேட்டு எங்கேருந்து வந்ததும் ஒரு நாள் வந்தது. அதுக்கப்புறம் அதோட கூட்டிகிட்டு வந்துருச்சு. அது அந்த ஃபுல்லுமே எங்கள் பேக்யார்டில் தான் இருந்தது. ப்ளே பண்ணிவிட்டு சாரி ப்ளே பண்ணிவிட்டு அதை பார்த்து அன்றைக்கி டே ஃபுல்லுமே என் பையனை விட நான் தான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தேன். எவ்வளோ அழகாக அது அம்மா அது அவ்வளோ பத்திரமாவும் பார்த்துக்கிட்டதுங்க. ஒரு கேட் குட்டி பேபி எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்குதுன்னா அது அம்மா போய் போய் தேடி தேடி கூட்டிகிட்டு வந்தது. ஸோ ஸோ இப்போ புரியுதுங்க பெட் லவர்ஸ்க்கு ஏன் பெட்ஸ் இவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இங்கே அமெரிக்காவில் பார்த்துக்கணும், நாம் அதை பெட்டாக எடுத்து வளர்க்கணுன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஃபுட்டு அதெல்லாமே நிறைய இருக்குங்க. ஸோ நம்மளால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நாங்கள் பேக்யார்டு வேறு பண்ணணும். ஸோ அதனால் இது முடியாது. பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் போல் தோணுச்சு. ஸோ ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.